Hi friends, welcome to bhuvi food world. Chicken noodles எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கனை எலும்பு இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நூடுல்ஸ் செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சும் செய்யலாம். போன்லெஸ் சிக்கனை 65 மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு அதையும் சேர்த்து செய்யலாம். ரெண்டு மெத்தடில் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாகவே அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் நீங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளர வெந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். இது தண்ணி அப்படியே வடிச்சிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் குலையாமல் இருக்கும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கின பிறகு ஒரு கேரட்டை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து லைட்டாக ஒரு கலர்ன பிறகு மாதிரி நீளமாக கட் பண்ணி முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்த பிறகு அதையும் லைட்டாக ஒரு வதக்குனீங்கன்னா போதும். ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் எல்லாத்தையுமே இது மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே நீளமாக கட் பண்ணி சேர்க்குறப்போ உங்களுக்கு நூடுல்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் எதுவுமே ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. லைட்டாக வதக்குனீங்கன்னா போதும். அப்போ தான் வெஜிடபிளோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது லைட் சோயா சாஸ்ங்கிறதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டார்க் சோயா சாஸ்னால் 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சோயா சாஸ் சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு கலரி விட்டுக்கோங்க. 3 முட்டை சேர்த்துக்கோங்க. வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா போதும். முட்டை சேர்த்து லைட்டாக ஒரு கலரி விட்டுக்கோங்க. மாதிரி லைட்டாக கலர்னிங்கன்னா போதும். முட்டை ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வெந்த பிறகு இந்த ஸ்டேஜ்லேயே நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை நூடுல்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆல்ரெடி எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எல்லா சைடுமே நூடுல்ஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக முட்டை மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தாள் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாலும் மிளகுத்தூள் சேர்த்த பிறகு அடுப்பை ஃபுல்லாக வச்சு இது மாதிரி 2 ஃபோர்க்லையும் ஃபாஸ்ட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிளகுத்தூள் எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அடுப்பு ஃபுல் தீயில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இது மாதிரி ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள்.